நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு தலைவாசல்னு ஒன்று வச்சுருப்போம். இந்த தலைவாசல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாத பகுதிகள்னு நிறைய பகுதிகள் இருக்குது, வரக்கூடிய பகுதிகள்னு ஒரு சில பகுதிகள் தான். இந்த வடமேற்கு வாசல் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த வடமேற்கு வாசல் வந்ததுன்னா ஒரு பேங்க் பிரச்சனை இருக்கும், ஒரு கோர்ட்டு பிரச்சனை இருக்கும், அந்த வீட்டில் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நபர் இருப்பார். இந்த வடகிழக்கு ஒட்டிய படிக்கட்டுகள் அந்த வீட்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வீட்டோட 2வது வாரிசுக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஸோ நம்ம வீட்டில் ரிசீவ் பண்ணக்கூடிய எல்லா எனர்ஜியுமே எங்கேருந்து ரிசீவ் பண்ணுதுன்னா வந்து நம்மளுக்கு வடகிழக்கு மூலையிலேருந்து தான் ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம தலையில் வந்து ஒரு பாரத்தை ஏற்றி வச்சோம்னா எப்படி இருக்கும், நம்ம தலையில் வந்து ஒரு பெரிய கல் எடுத்து வச்சோம்னா எப்படி இருக்கும், அப்படி தான் வந்து இந்த ஈசான மூலையில் இருக்கிற மாடி படிக்கட்டு அமைப்போம், ஈசான மூலையில் இருக்கிற அந்த ஓவர் ஹெட் டேங்க். பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் கிரி ஜானகிராமன். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாஸ்து சம்பந்தமான நிகழ்வுகள். இந்த வாஸ்து சம்பந்தமான நிகழ்வுகளில் முதல்ல வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய 90% பிரச்சனைகளுக்கு எது காரணம் அப்படின்னு நம்ம வாஸ்துவில் வந்து எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு தலைவாசல்னு ஒன்று வச்சுருப்போம். இந்த தலைவாசல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாத பகுதிகள்னு நிறைய பகுதிகள் இருக்குது, வரக்கூடிய பகுதிகள்னு ஒரு சில பகுதிகள் தான் இருக்குது. இப்போது இந்த வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வரலாம். உங்களுக்கு வந்து வடகிழக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டிய திசைகள். இப்போது வடக்கில் கிழக்க ஒட்டிய திசைகள், கிழக்கில் வடக்க ஒட்டிய திசை, தெற்கில் கிழக்க ஒட்டிய திசை, ஸோ தென்கிழக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ மேற்கில் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா யாரும் அவ்வளோ வாசல் வந்து பெருசாக வைக்க மாட்டாங்க. அப்படியே மேற்கில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வடக்கு ஒட்டிய மேற்கு தான் வந்து உங்களுக்கு வந்து தலைவாசல் வைக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். இப்போது இது தவிர மற்ற இடங்களில் வந்து நீச்ச வாசல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து தலைவாசல் வைத்தாலோ இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா நம்ம வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம அனுபவத்துலேருந்து ஒரே ஒரு வாசலை மட்டும் இப்போ சொல்லுவோம். அந்த வீட்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்றதை மட்டும் இப்போ வந்து நம்ம பார்ப்போம். இப்போது இந்த வடமேற்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வாசல் அமைஞ்சிருக்கு. அது வந்து வடக்கு பக்கம் இருக்கிற மேற்கு. ஸோ அது வந்து வடமேற்கு வாசல் சொல்கிறோம். இந்த வடமேற்கு வாசல் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த வடமேற்கு வாசல் வந்ததுன்னா ஒரு பேங்க் பிரச்சனை இருக்கும், ஒரு கோர்ட்டு பிரச்சனை இருக்கும், அந்த வீட்டில் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நபர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த வடமேற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு காதல் வயப்பட்ட வாசல்னு கூட சொல்லலாம். இந்த வாசலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். அதை வந்து நம்ம வந்து ஒரு தனிப்பதிவாகவே பார்ப்போம் காதலுக்குன்றது சொல்லிட்டு. இப்போ இந்த வடமேற்கில் இருக்கிற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலைக்கு போகிறாரு. முதல் வந்து அவங்க வேறு வீட்டில் இருக்காங்க. வேறு வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த வீடு சம்மந்தமான நிகழ்வுகளில் வந்து அவங்களுக்கு இல்லை. அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆக போகிற வந்து ஒரு சுச்சுவேஷன். அவங்க வந்து ஒரு மனையை வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க. இப்போ இந்த மனையை வாங்கி ஒரு வீடு கட்டும்போது அவங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வடமேற்கில் வந்து வாசல் வச்சிடுறாங்க. இந்த வடமேற்கில் வாசல் வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி குடி போகிறாங்க. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்ல விதமாக போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை. அவரும் குடும்ப தலைவரும் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. மனைவி வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மனைவி வந்து அந்த வேலையை வந்து விட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து எனக்கு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என்னை வந்து கேர் எடுத்துக்கல, அதனால் வந்து நான் வந்து எனக்கும் மனைவிக்கும் உண்டான வந்து ஒரு சூழ்நிலை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரியே வந்து அவர் வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருக்கார். இதுக்கு நம்ம வந்து அக்ஷய வாஸ்துன்னு சொல்லிட்டு ஏஎல்பியில் வந்து ஒரு தீர்வு சொல்லுவோம். நம்ம இந்த அக்ஷய வாஸ்துவில் வந்து இவருக்கே இந்த நிலைமைகள்லாம் இருக்குது, இவருக்கே இந்த வீடு மாறினதுக்கப்புறம் இந்த இருக்கான்னா அவருடைய ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மனைவின்னு சொல்லக்கூடிய இடமும் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமும் வந்து அவ்வளோ வந்து பொருத்தமானதாக இல்லை. இப்போது அந்த வீடுக்கு வந்து மாறின உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மனைவி மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. இந்த மனைவி மேலே வர வெறுப்பே வந்து அவருக்கு நாளடைவில் என்ன காரணமாயிடுதுன்னா, எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துரு, நீ வந்து என்னை கேர் பண்ணிக்க மாட்டேங்கிற, நான் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது எப்போ நடக்குது இந்த நிகழ்வு? இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடக்குது. இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாஸ்துப்படி நம்ம அந்த வீட்டை போய் பார்த்தோன்னே நம்ம வந்து சொல்லிடலாம், இது வடமேற்கில் இந்த வாசல் இருக்குது. ஸோ இந்த வாசல் தான் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை. வீட்டில் மற்ற நிகழ்வுகள் இருந்தாலும்
முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு வாசலும் ஒரு காரணம் சொல்லலாம். அடுத்து இன்னொரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நிகழ்வையும் சொல்லலாம். இந்த படிக்கட்டு மாடி படிக்கட்டு அமைப்புகள் கூட வந்து ஒரு வீட்டில் வந்து 90% பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடி படிக்கட்டுகள் வந்து எப்படி சார் நம்மளுக்கு வந்து 90% பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து வடகிழக்கில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் மாதிரி செட் பண்ணிடுவாங்க. வடமேற்கில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த வடகிழக்கை ஒட்டி ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு அமைப்பு பண்ணிடுவாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து அதை பார்க்குறோம். இந்த வடகிழக்கு ஒட்டிய படிக்கட்டுகள் அந்த வீட்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வீட்டோட 2வது வாரிசுக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து ஒரு சரியில்லாத ஒரு மனநிலை, அவர் வந்து ஒரு காதல் வயப்படுறார். இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல்ன்றது வந்து இங்கே ப்ளே பண்ணுது. இந்த காதல் வந்து ஏன் இங்கே வந்து ப்ளே பண்ணுது, வடகிழக்கு மூலையில் வந்து ஏன் பண்ணுதுன்னா, உங்களுக்கு இந்த வடகிழக்கு மூலையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட சம்மந்தப்பட்டது. இந்த குருவோட சம்மந்தப்பட்டு அந்த ஜாதகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய காதல் சம்மந்தப்பட்ட இடம் சொல்லக்கூடிய அவருடைய அந்த ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளியும் 5ஓட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து அப்போது இந்த பக்கம் வந்து ஜாதகமும் வந்து அவருக்கு வந்து அந்த காதல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை வந்து சுட்டி காட்டுது. அப்படி தான் வந்து அந்த வீடுமே வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அமையுது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாஸ்துன்னு ஒன்று தனியாக வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஜாதகத்தையும் அது வந்து சேர்த்து அந்த வீட்டில் வந்து வசிக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் இது எப்படி வந்து அந்த வாஸ்து வேலை செய்யுதுன்றதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த மாடி படிக்கட்டுகளை வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இன்னர் ஸ்டேர் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்னர் ஸ்டேர் கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் இந்த வடகிழக்கு இந்த பகுதிகளில் வந்து வரவே கூடாதுன்னு சொல்லுவோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸ் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பை தரும். இந்த வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் கூட இந்த ஸ்டேர் கேஸுக்கும் தாய் சுவருக்கும் நடுவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கேப்பாவது இருக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தால் தான் அது வந்து உண்மையான ஒரு வாஸ்துப்படி உள்ள ஒரு வீடுன்னு அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ இந்த மாடிப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுதுன்னு வந்து இன்னொரு நிகழ்வையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாடிப்படி நம்ம நண்பரோட வீட்டுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். அந்த நம்ம நண்பரோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வந்து மாடிப்படி இருக்குது, வடமேற்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த வடமேற்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வடகிழக்கு வந்து கட்டாகி அவங்களுக்கு வந்து வடகிழக்குலேயே வந்து ஃபர்தராக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்குண்டான ஒரு படி அமைப்பு இருக்குது. இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ உங்கள் ஜாதகப்படியும் வந்து 4ஆம் அதிபதி வந்து 8ல் போய் இருக்காரு. ஸோ அப்போது வந்து இங்கே உடைத்தல் அப்படின்ற ஒரு வந்து ஆக்ட் ஆகுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் வீட்டை வந்து எப்படியாவது உடைச்சி உங்களுக்கு வந்து ரெனோவேஷன் பண்ணணுன்றது வந்து ஜாதகத்துலேயும் இருக்குது. இப்போ நீங்களும் வந்து வாஸ்துப்படி இந்த வீட்டை சரி பண்ணணுன்றீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வாஸ்துவையும் அவர் ஜாதகத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இவருக்கு வந்து எந்த திசை வந்து நல்லா இருக்கும், இவருக்கு வந்து எந்த திசையில் வந்து வாசல் வைக்கலாம், இவருடைய கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது, இவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து பலமாக இருக்குது, எனர்ஜி லெவல் எங்கே அதிகமாக இருக்குன்றதை வந்து நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து மூர்த்தி சார் வந்து நம்மளுக்கு கிளியராக டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லா இருக்கார். இப்போ இந்த குரு வந்து நல்லா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், வடகிழக்கில் வந்து நீங்கள் வந்து வாசல் வச்சுக்கோங்க, வடகிழக்கை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து அவர் ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். குரு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கார், அந்த குருவோட எனர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குது அந்த வீட்டில், அவரோட இந்த ஜாதகத்துக்கு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன தீர்வாக வந்து சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து வடகிழக்கில் வந்து நீங்கள் வந்துட்டு வாசல் வச்சுக்கோங்க, அண்டு கிழக்குலேயும் வந்து ஒரு ஜன்னல் வைங்க. ஸோ அந்த போர்ஷனை வந்து கட்டாயிருக்க போர்ஷனை வந்து கரெக்டாக ஸ்கொயருக்கு வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவர் ஜாதகரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் படியை போட்டு ஸ்கொயர் ஷேப் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். இப்போ இதில் என்ன ஒரு நிகழ்வுனா, இதில் வாஸ்து பூஜை எல்லாம் பண்ணி பைரவர் பூஜைன்னு ஒன்று இருக்குது. இந்த 64 பைரவருக்கு வந்து அந்த வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு 15 நாள்லேயே வந்து அவருக்கு வர வேண்டிய மிகப்பெரிய தொகை வந்து அவர் கைக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள் தான் சொல்ல முடியும். இது வந்து நம்ம சரி பண்ண முடியுமானா, வாஸ்துவையும் ஜாதகத்தையும் வைத்து நம்ம வந்து கரெக்டான ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி வந்து ஒரு படிக்கட்டு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு மேலே வந்து ஒரு நீர்நிலை தொட்டி வந்து இருக்குது ஒரு வீட்டில்.
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈசான மூலையில் படிக்கட்டு வச்சுருக்காங்க. ஈசான மூலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டுக்கு மேலே வந்து ஒரு நீர் தொட்டி இருக்குது. இப்போ இந்த நீர் தொட்டி இந்த இடத்துல இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஈசானிய மூலைன்றது வந்து பார்த்திங்கன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் ரிசீவ் பண்ணக்கூடிய எல்லா எனர்ஜியுமே எங்கேருந்து ரிசீவ் பண்ணுதுன்னா வந்து நம்மளுக்கு வடகிழக்கு மூலையிலேருந்து தான் ரிசீவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம தலையில் வந்து ஒரு பாரத்தை ஏற்றி வச்சோம்னா எப்படி இருக்கும், நம்ம தலையில் வந்து ஒரு பெரிய கல் எடுத்து வச்சோம்னா எப்படி இருக்கும், அப்படி தான் வந்து இந்த ஈசான மூலையில் இருக்கிற மாடி படிக்கட்டு அமைப்பும் ஈசான மூலையில் இருக்கிற அந்த ஓவர் ஹெட் டேங்கும். இந்த ஓவர் ஹெட் டேங்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சுத்தமான ஒரு அமைப்பே இல்லை. அதனால் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேங்கை வந்து தென்மேற்கு மூலைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள், தென்மேற்கு மூலையில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக பில்லர் போட்டு அதுக்கு மேலே டேங்க் வைங்க, படிக்கட்டை வந்து மேக்ஸிமம் முடிஞ்சதுன்னா மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவருடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தான் நல்லா இருக்கார். இந்த ராகு பகவான் நல்லா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா தென்மேற்கு மூலையை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்கள், தென்மேற்கு மூலையில் வந்து நீங்கள் எது பண்ணாலும் வந்து நல்லா வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இப்போது அடுத்து வந்து நம்ம இன்னொரு நிகழ்வு வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம். இந்த இப்போ ஐடி வந்து எல்லாச்சு ரொம்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட் வந்தாச்சு. இப்போ வீட்டிலேருந்தே வேலை செய்கிறாங்க எல்லாரும். இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாருமே, நம்ம இந்த தென்மேற்கு மூலைன்னு சொல்கிற இடத்துல பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது பெட்ரூமில் இருந்து, சரி அதை பார்த்துருவோம். இப்போது இந்த பெட்ரூமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பை டிஃபால்ட்டாக ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறோம், இல்லைனா ஒரு லேப்டாப் வச்சுக்கிறோம். இப்போ இந்த பெட்ரூம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண்ணுக்கு உண்டான ஒரு தாம்பத்தியம் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது பெட்ரூம்ன்றது ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சாப்பிட்றது முதல் கொண்டு, படிக்கிறது முதல் கொண்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வேலை செய்கிறது முதல் கொண்டு அந்த ரூமை விட்டு வெளியிலேயே நகர மாட்டேன்றோம், பெட்டை விட்டு வெளியிலேயே ஏஞ்சிக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு தவறான நிகழ்வு. வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுவும் காரணமானா கண்டிப்பாக ஒரு காரணம் தான். இது எப்படி காரணமாகும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து இந்த பெட்டில் வந்து டோட்டலாக அசால்ட்டடாக அங்கங்கே இறஞ்சிரும். இந்த பெட்டுன்றது வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோம், எப்பயாவது ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுவோம், டெய்லிலாம் க்ளீன் பண்ண மாட்டோம். அதில் வந்து இன்செக்ட்ஸ் வந்து நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எப்படி வேலை செய்வார், இந்த தென்மேற்கு மூலைக்கு அதிபதியான ராகு பகவான் அங்கே எப்படி வேலை செய்வார்னா, அவர் சும்மாவே வந்து ஒரு வைரஸ் கிருமியை பரப்பக்கூடியவர். இப்போது நீங்கள் சாப்பிட்டு போட்ட அந்த மீதி துகள்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா பெட்டில், அதை வந்து பெட்டில் இருக்கிற வைரஸும் இதுவும் சேர்ந்து வேறு ஒரு வைரஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து உடல்நல கேட்ட கண்டிப்பாக கொடுத்துரும். சரி, இங்கே உட்காந்து படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உட்காந்து படிக்கவே கூடாது. இங்கே உட்காந்து வேலை செய்யலாமா அப்படின்னாலும் அந்த இடத்துல உட்காந்து வேலையே செய்யக்கூடாது. ஸோ தென்மேற்கு மூலையில் என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து பண்ணணும். சரி, எங்கே சார் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைகள் வந்து படிக்கும்போது நம்மளுக்கு வந்து வடக்கு திசையில் வந்து சென்டராக உட்காந்து படிக்கலாம். ஸோ இந்த வடக்கு திசையை வந்து நல்லா பயன்படுத்த புதன் வந்து நம்மளுக்கு வலுவாக இருந்தார்னா, புதனோட தன்மைகள் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வேலை செய்யறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து அந்த இடத்த வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீட்டில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நம்ம நல்ல முறையில் தீர்வு கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக தீர்வு கொடுக்க முடியும். பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.